ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இரவியின் லைஃப் ஸ்டைல். நம்ம இப்போ ஒரு ஹேர் ஆயில் தான் செய்ய போகிறோம். இந்த ஹேர் ஆயிலுக்கு வந்துட்டு இப்போ வந்து மருதாணி இலை வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து ஒரு நாள் வந்துட்டு வெயிலில் வந்து லைட்டாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மருதாணி இலையை வந்து அதாவது நிழல்லே காய வைக்கணும். வீட்டு உள்ளே வந்து வெயில் வரும் இல்லையா, அதிலே வந்து காய வைக்கணும். காய வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு க்ரே ஹேர் இருந்துச்சு அப்படின்னாலும், முடி வந்து சரியாக வளரல அப்படின்னாலும் இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இதை விட பேஸ்ட்டாக உங்களால் அரைக்க முடியும் அப்படின்னாலும் நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஸோ இதை வந்துட்டு நான் வந்து இப்போ காய வைக்க போகிறேன். காய வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஷீட் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த ஷீட்டில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காய வைக்கலாம். உங்களுக்கு வந்து ரவுண்ட் பாலாக வந்து போட்டிங்க அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இல்லை வந்து நான் போடுற மாதிரி நீங்கள் வந்துட்டு செஞ்சு கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். இது வந்து காய வச்சு நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட்டு தலையில் தேய்ச்சிக்க போகிறோம். எண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷான, அதாவது நீங்கள் வந்து கடையில் பிராண்டட் எண்ணெய் வாங்காமல் நீங்கள் வந்து இந்த செக் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கிடைக்கும்ல, அந்த தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கிங்க. அதில் வந்து இதை வந்து போட்டு வச்சுருங்க. முடியும் நீளமாக வளரும். அதே சமயம் வந்துட்டு க்ரே ஹேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மருதாணி இலையில் இருக்கிற அந்த கலர் வந்து நம்ம க்ரே ஹேரில் போட்டு அது வந்து சீக்கிரமாக வந்து இந்த க்ரே ஹேர் வந்துட்டு மாறும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் வந்து கண்டினியூஸாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக வந்து முடியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே காஞ்சிடும். இதை வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழல்லே காய வைங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இரவியின் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் திவ்ய பாலமுருகன் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.